நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி. எல்லோருக்கும் நான் நன்றி கூறி தகுதி வாய்ந்த ஒரு தலைவருக்கு இன்றைய நிலையிலே கணேசா தமிழர் விருது என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. உளப்பூர்வமாக எல்லோரும் மகிழ்ச்சி அடைகிறார். நான் 2 நாளுக்கு முன்னால் மலேசியாவில் இருந்தேன். இந்த செய்தியை கேள்விப்பட்டு அவர்கள் சொன்னார்கள், பாராட்டினார். உண்மையிலேயே தலைவர் அவர்களுக்கு பொருத்தமானவர் என்று அங்கேயும் பாராட்டி சொன்னார்கள். இலங்கையில் விழா எடுக்க போறாங்க, அடுத்து மலேசியாவில் எடுப்பாங்கிறதையும் நான் அந்த நேரத்தில் உணர்ந்து கொண்டேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு நீண்ட ஆயுளை தந்தருள்வார். ஒரு சத்தம் ஆமீன் சொல்லுங்கள். அல்லாஹ் அவர்களுக்கு நீண்ட ஹயாத்தை தந்தருள்வார். மென்மேலும் அவர்களுக்கு கண்ணியத்தை தந்தருள்வார். அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய உன்னதமான அந்த சிந்தனையை, இந்த வெறுப்பரசியலை அல்லாஹ் இவர்களை கொண்டு மற்றவர்களை கொண்டு காரணமாக அறிவானாக என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். இந்த மக்களுக்கு எந்த சோதனை வந்தாலும் சிறுபான்மை மக்களோடு நாங்கள் என்றென்றும் இருப்போம். எப்படிப்பட்ட எதிர்வினை ஆற்றினாலும் அதை எதிர்கொள்வோம் என்று தமிழ்நாட்டில் தலைநிமிரோடு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். எந்த சமாதானத்திற்கும் செல்லாமல் எவ்வளவு அச்சுறுத்தல் வந்தாலும் அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அமைச்சரவைக்கும் இதை எதிர்கொள்வோம் என்று ஒரு முறையும் வெற்றி கண்டு வருகிறார். அடுத்த ஆண்டும் அந்த வெற்றியை கண்டு அவர்களுக்கு மிகப்பெரிய படிப்பினை அளிப்பார்கள் என்று உறுதியாக நம்புகிறேன். ஒரு நாட்டிலும் ஒரு இயக்கம் மக்களை சார்ந்த இயக்கம், மக்களுக்கான இயக்கம், அந்த மண்ணை நேசிக்கின்ற இயக்கம். இன்னொரு இயக்கம் நாட்டை துண்டாடுகின்ற இயக்கம், மண்ணை அபகரிக்க வேண்டும் என்ற இயக்கம். அதுதான் தமிழ்நாட்டில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டு மனிதர்கள் இந்தியாவில் உள்ள அனைத்து சமூக மக்களுக்கு பேச்சுரிமை, எழுத்துரிமை, எண்ணும் உரிமை, பேசும் உரிமை மகாத்மா காந்தியடிகள் பெற்றிருந்தார். ஆனால் அந்த மகாத்மா காந்தியடிகளை சுட்டுக் கொன்ற பாதகர்கள் கடைசியில் என்ன சொன்னார் என்றால், இவர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி இல்லை, முகமது கரம்தாஸ் காந்தி, யாரை நான் கொன்றேன் என்று சொன்னார்.